இன்னைக்கு நம்ம ஜம்மி வேர்ல்டோட பண்ணை நிலவரத்தை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். சரிங்களா? நம்ம பண்ணையில் நிறைய அப்டேட்டு இன்னைக்கு இருக்கு. கொஞ்ச நாளாக வீடியோ போடலை, எதுவுமே இல்லை. நம்மள்கிட்ட பொருள் இருந்தால் தானே வீடியோ போட முடியும். இன்னைக்கு நிலவரத்துக்கு நம்மள்ட்ட ஓரளவு நல்ல பொருட்கள் வந்திருக்கு. அதோட வீடியோவை தான் நம்ம இப்போ போஸ்ட் பண்ண போகிறோம். இன்ஷால்லா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த நம்ம முயல் ஏற்கனவே முடிஞ்சு கிடந்து சொன்னேன்ல, இவன்தான். இது வரைக்கும் டவுட்ல தான் இருந்தான், இப்போ கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பாதிக்கு மேலே அட்வான்ஸ் வந்துருச்சு, அதனால பிரச்சனை இல்லை. கோயில் திருவிழாக்கு போகிறான். 15ஆம் தேதி கிட்ட கேட்டிருக்காங்க. இன்ஷால்லாம் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். கோயில் விசேஷம்னு சொல்லிட்டாங்க, ஒன்றும் சொல்ல முடியல. அதனால இது 15ஆம் தேதி கிட்ட எப்போ வேணாலும் போகலாம். அடுத்து காங்கு ஒன்று இறக்கிருக்கோம், அதாவது ஜமுனாபரி கொங்கு. ஒரு 7 மாச குட்டியில இவ்வளோ உயரம் இவ்வளோ நீளம் வருகிற ஒரே பிரீடுனா அது இதாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்த்ததுல இது வரைக்கும் இதுதான். 7 மாசம், அதுக்கு மேல இருக்காது. குறைஞ்சது ஒரு 5 மாசம் அவன் பல்லு போடுறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரம் மாதிரி தாராளமா இருக்கும். ஒரு அதிசய பொருளா தான் வந்து சேர்ந்துருக்கும் போல இருக்கு ஜமுனாபேரிங்கிறது. மாஷால்லா நல்ல பொருள். இது அவைலபிளா தான் இருக்கு, யாருக்கும் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. குட்டி இறக்கி கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் அப்டேட் ஆயிட்டு வருது. ஏன்னா இது செட் ஆகுறதுக்கே இத்தனை நாள் ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னைக்கு நிலைமைக்கு குட்டி பார்க்க உங்களுக்கு நல்லா புசு புசுன்னு இருந்திருப்பான். இப்போதைக்கு உயரம் மட்டும்தான் இருக்கு, ஆனா நல்ல பொருள். அல்ஹம்துலில்லாஹ், யாருக்கும் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. அடுத்து கண்கருப்பு 2 பல்லுக்கு சைஸ் கம்மி தான், இருந்தாலும் மீடியம் சைஸ் தான். ஆனா நல்ல அழகுக்கு வீட்டு தோரணைக்கு யாருக்கும் தேவைன்னா, ஒரு குறிப்பா சொல்ல போனா மேக்சிமம் கோயம்புத்தூர் திருப்பூர் மக்களுக்கு கண்கருப்பு பிடிக்கும். இந்த லட்சணத்துல உங்களுக்கு தேவைனாலும் வாங்கிக்கோங்க. அது போக எல்லா மக்களுக்குமே கண்கருப்பு பொதுவாகவே பிடிக்கும். நான் மென்ஷன் பண்ண காரணம் தப்பான காரணத்துல இல்லை, ஆனா அவங்க கொஞ்சம் விரும்பி கேட்குறாங்க. என்னோட இந்த பயணத்துல கண்கருப்பு அந்த மாதிரி ஐட்டங்கள் கொடுத்தது வந்து அந்த லைனுக்கு ரொம்ப அதிகம், அதனால மென்ஷன் பண்ணேன். இந்த குட்டி யாருக்கும் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. 2 பல்ல கிடக்கு. அடுத்து நம்ம ஷஹீது. நேத்தும் முடி வெட்டியிருக்கு இவனுக்கு. குட்டி ஃபுல்லா உண்ணி சொல்லுவாங்கல்ல, உண்ணி தான் அதிகமா ஆயிடுச்சு. குட்டிய பார்த்தவங்க எப்படி பார்த்துருந்தாங்கன்னு தெரியல. வரும்போதே வாடல்ல தான் வந்துச்சு. வந்து ஒருக்கா முடிய வெட்டியிருந்தோம், அப்ப நமக்கு சரியா தெரியல. அதுக்கடுத்து நேற்று குளிப்பாட்டும் போது பாக்குறேன் அவ்வளோ உண்ணியெல்லாம் வச்சுட்டு இருந்த குட்டி வாழ்ந்ததே பெருசு. அது வந்து நல்லபடியா முடிய வெட்டியிருக்கேன். இன்னைக்கு தான் மருந்து தேய்ச்சி குளிப்பாட்டன்னு நினைச்சிருக்கேன். இன்ஷால்லா இது ஒன்று ரெடி பண்ணிடலாம். இது விற்பனைக்கு இல்லை, நிறைய மக்கள் கேட்டிருந்தீங்க இதை கொடுங்க ஜி, இதை கொடுங்க ஜின்னு. ஆனா இதை கொடுக்க முடியாது, இது ஏன் பொருள். இதை நிக்கட்டும், இன்ஷால்லா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அடுத்த கட்ட நடவடிக்கை மயிலம்பாடி குட்டிங்க தான். மயிலம்பாடி குட்டிங்க அவ்வளோ மக்கள் விரும்பி கேட்டீங்க. ஆனா அவங்க குட்டியா கேட்டீங்க, நம்ம குட்டியா தான் எடுக்க போன இடத்துல இப்படி அமைஞ்சிருக்கு. டைரக்டா கறிக்கு கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. எல்லாமே ஒட்டுக்க ஆவரேஜ் வெயிட் பாத்தீங்கன்னா 19,300 இருக்கு. இதையும் சேர்த்து பாத்தீங்கன்னா இது இப்பவே அக்கிகா கறி அது போக என்ன ஃபங்க்ஷனுக்குனாலும் ஏத்த குட்டிங்களா ஆயிடுச்சு. இப்போதைக்கு இதை எது வேணாலும் பண்ணலாம், குர்பானி கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கோயில் விசேஷங்கள் அது போக என்னென்ன விசேஷங்கள், கல்யாண விசேஷங்கள் எதுக்குனாலும் குட்டி தேவைப்பட்டா இதை மொத்தமா கொடுத்து வாங்கிக்கோங்க. இந்த பேட்ச் அப்படி இருக்கு. இந்த பேட்ச் வந்து ஒரு 80% தயாராயிருச்சு. ஓரளவு பெரிய குட்டிங்க தான். இதுல ஆவரேஜ் கணக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 17-18 கிலோ இருக்கும். இது ரெண்டையும் ஆவரேஜ் கணக்கு பண்ணிச்சு பார்த்தா தான் 19 கிலோ வருமே தவிர, இதை தனியா பாத்தீங்கன்னா ஒரு 18-17க்குள்ளதான் இருக்கும். இதுவும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. வளர்ப்புக்கு யாருக்கும் பண்ண முறையில வளர்க்க ஆசைப்படுறீங்க, வளர்த்து வித்தீங்கன்னா கொஞ்சம் பிரயோஜனப்படும் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி குட்டியை செலக்ட் பண்ணுங்க. இது மேக்ஸிமம் எல்லாமே போட்டு இருக்கு, பிபிஆர் எல்லாமே. இனிமேல் நம்ம வந்து குட்டிங்களை குளிப்பாட்டி அடுத்து டிவார்மிங் பண்ணணும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியான ஆள் செட் ஆகாம கிடக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பொருட்கள். இது யாருக்கும் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. குட்டிங்க அவ்வளோ தெளிவா இருக்கு. காமி குட்டி இந்த குட்டிங்க ஃபுல்லா நான் சொன்னேன்ல ரெடியாகி நிக்குதுங்க. எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குட்டிங்க அவ்வளவும் தெளிவான குட்டிங்க. அதுக்கப்புறம் இதுலயும் 5-6 குட்டிங்க வித்துருச்சு. இருக்கிறத நம்ம காமிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு சின்ன லாட் வந்திருக்கு, அதையும் பாருங்க.
இதான் அந்த குட்டி லாட்டு. அல்ஹம்துலில்லாஹ் 18 பொருள் வந்திருக்கு. அவ்வளோ பொருளும் நல்ல கலரு, நல்ல மச்சத்துல இருக்கு. கருமறை கிட்டத்தட்ட ஒரு 5-6 கருமறை கிடக்கு, செவல மரம் எல்லாமே கிடக்கு. ஏன்னா எட்டயபுரமும் கிடக்கு, நாட்டுக்குட்டிங்களும் கிடக்கு. இதுல எது தேவையோ நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தனித்தனி போட்டோஸ் வீடியோஸ் இன்னும் எடுக்கல, இன்ஷால்லா நேரத்தான் வந்துச்சு, எடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பொருள். கிட்டத்தட்ட என் கணிப்புக்கு 2 மாசம் இருக்கும் குட்டிங்க, 2 to 2.5 மாசம் இருக்கலாம். கொலையும் கடிக்கு, பால் போடுறது போடாது உங்களோட விருப்பம். ஆனா நல்ல பொருள், பால் போட்டு வளர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சூப்பர் குட்டிங்க, நல்ல கலரு. நீங்களே நல்லாவே பாருங்க குட்டிங்க என்ன கலரு, என்ன மச்சத்துல இருக்குன்னு. எல்லாமே அவ்வளவு தெளிவான குட்டிங்க. இது வரைக்கும் பால் மப்பல் அப்படியே இருக்கு. யாருக்கும் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. நல்ல குட்டிங்க. அது போக கொங்கு குட்டிங்க கொண்டு வந்திருந்தோம். ஒரு 9 கொங்கு குட்டி, மொத்தம் 8 கொங்கு குட்டி, ஒரு குறும்ப குட்டி கொண்டு வந்துடும். அதையும் காமிக்க வாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 4 கொங்கு குட்டி, ஒரு குறும்பம் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் இருக்கு, இன்னும் ஒரு 5 குட்டிங்க தான் இருக்கு. அது இந்த இடம் இல்லாம இந்த லாட்டோட லாட்டா சேர்த்து போட்டிருக்கோம். உங்களுக்கே தனியா தெரியும் நினைக்கேன். 1 2, அது போக இந்த லைன்ல லாட்ல கிடக்கல, இது ஃபுல்லான்னா இதுல கிட்டத்தட்ட ஒரு 4 குட்டி முடிஞ்சிருக்கு. அது போக பேலன்ஸ் 5 குட்டி கிடக்கு. இந்த லாட்ல சேர்த்து போட்ட காரணம் வேற, நமக்கு கரெக்டான இடம் வாய்ப்பு இல்லை. அது போக இதோட சேர்ந்து சாப்பிட்டுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் கெயின் ஆக வாய்ப்பு இருக்கு. இருக்கிற வரைக்கும் நம்ம பொருளை பார்த்து கொடுக்கறதான நமக்கு வேலை. அப்படி ஷைனிங்கா அப்படியே இருக்காங்க எல்லாருமே. நல்ல ஓரளவு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே அடாப்ட் ஆயிருச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து நிறையா எதிர்பார்த்தது நம்ம வேற மாதிரி எதிர்பார்த்தோம், அமைஞ்சது ஃபுல்லாவே வேற மாதிரி அமைஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல. நம்மளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும்ல. ஓரளவு எல்லாமே செட் ஆயிருச்சு. நம்ம எதிர்பார்த்தது சின்ன குட்டிங்க தான் வளர்ப்புக்கு மயிலம்பாடி குட்டி. ஆனா வந்து சேர்ந்தது ஃபுல்லாவே டைரக்டா நம்ம வளர்த்து விற்கணுங்கிற தரத்துல வந்து சேர்ந்துருக்கு. ஓகே, எதுவாக இருந்தாலும் தங்கம் தானே. தங்கத்தை நம்ம பாதுகாத்து கொடுக்கறதுதான் வேலை. தீபாவளியை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா இன்ஷால்லா தீபாவளிக்கு கொடுப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு இடையில யாரும் கசாப் கடை இல்லை மொத்தமா வேற எதுவும் ஃபங்க்ஷனுக்கு கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடி. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இன்னைக்கு தான் நம்மளோட பண்ணையில உள்ள நிலவரங்கள். இன்னும் அது போக குட்டிங்களை குளிப்பாட்டும் போதோ டிவார்மிங் பண்ணும் போதோ வீடியோ போடுறேன். என்னோட வீடியோவை பார்த்து உங்களுக்கு எதுவும் யூஸ்ஃபுல்லா தேவைன்னா, கண்டென்ட் எதுவும் தேவைப்படுது, இல்லை குட்டிங்களுக்கு ஏதாவது தேவை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச இதை நான் உங்களுக்கு சொல்றேன். யார் வேணாலும் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க, என்னோட டீட்டெயில்ஸ் சொல்றேன். அது போக எனக்கு எது தெரியலனாலுமே, இல்லை எதுவும் தப்பு பண்ணியிருக்கேன், இதுல நீங்க இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் நினைச்சீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சில இன்னைக்கு தான் இதோட நம்ம இன்னைக்கு உள்ள கரண்ட் அப்டேட் வீடியோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல். அது போக நம்ம வியூவர்ஸ் எல்லாரும் நம்ம சேனலை பார்க்குறீங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறையா வியூஸ் வருது, சப்ஸ்கிரைபர் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே கொஞ்சம் நம்ம பண்ணையே தெரியப்படுத்துங்க. ஓரளவு மக்களுக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியப்படுத்துங்க. நம்மளால முடிஞ்ச உதவி இன்னும் பண்ணலாம். அதிகப்படியான குட்டிங்க போக 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 நம்மளோட லாபத்தன்மையை கம்மி தான் பண்ணுவோம். இப்போ வரைக்கும் ஓரளவு மினிமம் லாபம் வச்சு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் குட்டிங்க போக போக எனக்கு லாட்டா போனுச்சுன்னா நம்மளோட குட்டிங்களோட லாபத்தை ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்குறதா நம்மளோட நோக்கம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு தான் இவ்வளோ சரக்கு இறக்கி போட்டிருக்கோம். எப்பவுமே யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக. இது வரைக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. அது போக மற்ற மக்களுக்கு எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ண சொல்லுங்க. உங்களோட ஆதரவை எதிர்பார்த்து என்னைக்குனாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். நானும் உங்கள் ஜமி வேர்ல்ட். அஸ்ஸலாமு அலைக்கும்.